சங்கீதம் 54வது சங்கீதம். இந்த 54வது சங்கீதத்துல தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 7வது வசனம். அல்லேலூயா. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். இது என்ன மாதம்? விடுதலையின் மாதம். இந்தியாவுக்கு இது என்ன மாதம்? விடுதலையின் மாதம். இந்த விடுதலையின் மாதத்துல கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டா, நான் உங்களை விடுவிப்பேன். அல்லேலூயா. எல்லா நெருக்கத்தில் இருந்து விடுவிப்பேன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எல்லா நெருக்கத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாரு? ஒரு நெருக்கம், ரெண்டு நெருக்கம் இல்ல. உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில நெருக்கம் இருக்கோ, எந்தெந்த காரியத்துல நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் இந்த வாரத்துல நம்மளோடு பேசுகிற வார்த்தை, உன்னுடைய எல்லா நெருக்கத்தில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன். சந்தோஷமா இருக்கா இல்லையா? சந்தோஷமா இருக்கா இல்லையா? நான் கடந்த நாள்ல அப்படியே உட்கார்ந்து அப்படியே தியானித்து கொண்டிருந்தேன். என்ன தியானிச்சேன்னா, ஒரு மனிதன் இப்ப நமக்கு வந்து உடம்பு முடியலன்னு வச்சுங்களேன், டாக்டர்கிட்ட போறோம். அப்ப டாக்டர் நம்மளை குறித்து சொல்லுகிற வார்த்தை நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே செய்யறோம், நம்புறோம். உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போறோம். ஒரு கட்டின்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர்கிட்ட போறோம். பயந்து போய் தான் போவோம். இப்ப எல்லாம் கட்டின்னு சொன்னா ஒரு சாதாரணமா நினைக்க மாட்டோம், பயந்துருவோம். உடனே என்ன செஞ்சிருவோம்? டாக்டர்கிட்ட ஓடி போயிருவோம். டாக்டர்கிட்ட போய் பார்த்து, டாக்டர் இது ஒண்ணும் இல்லம்மா, நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லம்மா, அது சாதாரண நீர் கட்டிதாமான்னு சொன்னார்னா நமக்கு என்ன வந்துருது? பலன் வந்துருது. நம்மளை குறித்து சொல்லி டாக்டர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே சொல்லுங்க, நம்புறோம். இப்ப பிள்ளைங்க படிக்கிறாங்க, காலேஜுக்கு போறாங்க. அவங்க ஸ்கூல் டீச்சர், கிளாஸ் டீச்சர் வந்து உன்னதான் நம்பி இருக்கிற, நீ நல்லா படிக்கிற, உன்னதான் மெரிட்ல வருவன்னு உன்னை நம்பி இருக்கிறேன்னு சொன்னா அதை என்ன செய்யறோம்? நம்ம நம்புறோம். அல்லேலூயா. என்னை குறித்து, என் பிள்ளையை குறித்து டீச்சர் சொன்ன வார்த்தையை என்ன செய்யறோம்? நம்ம ரீட்டாவை கூப்பிட்டு சொல்றாங்க, ரீட்டா உங்க பொண்ணு நல்லா படிக்கிற காலேஜ்ல, உங்க பொண்ணை நாங்க நம்பி இருக்கிறோம், கோல்டு மெடலிஸ்டா வருவான்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா ரீட்டா என்ன செய்வாங்க? அந்த வார்த்தையை, தன் மகளை குறித்து சொன்ன வார்த்தையை அப்படியே நம்புவாங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்கள் மேல் அதிகாரி உங்களை பார்த்து சொல்றாரு, எட்வினா நீ ரொம்ப அழகா கிளாஸ் எடுக்கிற, அதனால உன்னை போஸ்டிங் பர்மனன்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறோம்? அந்த வார்த்தையை சொல்லுங்க, நம்புறோம். ரீட்டாவை பார்த்து சொல்றாங்க, ரீட்டா நீங்க நல்லா கடினமா உழைக்கிறீங்க, அதனால உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு சம்பள உயர்வு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு மேல் அதிகாரி சொன்னா அந்த வார்த்தையை என்ன செய்யறோம்? ஒரு டாக்டர் சொல்ற வார்த்தையை நம்புறோம், ஒரு டீச்சர் சொல்ற வார்த்தையை நம்புறோம், ஒரு மேல் அதிகாரி சொல்ற வார்த்தையை நம்புறோம். ஆனா தெய்வம் நம்மளை குறிச்சு சொல்லி இருக்கிறாரே, நம்மளை குறித்து சொல்லி இருக்கிறாரே. இந்த வார்த்தையை நம்புறோமா? இந்த வார்த்தையை நம்புறோமா? அல்லேலூயா. டாக்டர் சொல்லுகிற வார்த்தை பொய்த்து போகும், கிளாஸ் டீச்சர் சொல்ற வார்த்தை பொய்த்து போகும், நம்முடைய மேல் அதிகாரி சொல்லுகிற வார்த்தை பொய்த்து போகும். ஆனா நம்முடைய தேவன் நம்மளை குறித்து சொல்லி இருக்கிறாரே. நம்ம பார்க்கிற வானமும் பூமி ஒளிந்து போனாலும் இயேசு மகாராஜாவுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே, நம்மளை குறித்து சொல்லி இருக்கிறாரே. இதை நம்புறோமா? சூழ்நிலையை பார்த்து இயேசுவை நம்ப மறுக்கிறோம். நம்ம கடந்து வருகிற பாடுகளை பார்த்து இயேசுவை என்ன செய்யறோம்? சொல்லுங்க, பேசுங்க, நம்ப மறுக்கிறோம். அவன டாக்டர் சொல்றதை என்ன செய்யறோம்? 100% இது சாதாரண கட்டிதான், உடனே நம்பிடுறோம், பலன் வந்துருது. ஒரு டீச்சர் சொல்றாங்க, ஐயோ என் மகன் மெரிட்ல வர போறான், என் மகன் கோல்டு மெடலிஸ்ட் ஆக போறான், நம்புறோம். ஒரு மேல் அதிகாரி சொல்றாங்க, பதவி உயர்வு வரப்போகுது, சம்பள உயர்வு வரப்போகுது, அதை நம்புறோம். இயேசு மகாராஜா நம்மை குறித்து சொல்லி இருக்கிறாரே, அதை நம்புகிறோமா? அல்லேலூயா. 100% நம்ப தகுந்த வார்த்தை இயேசு மகாராஜா நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. அந்த இயேசு மகாராஜா இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு? உன்னுடைய எல்லா நெருக்கத்தில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன். இந்த சுதந்திர தின விழாவாகிய இந்த 8வது மாதத்தை நினைவு கூறுகிற இந்த நாள்ல தெய்வம் நமக்கு சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உன்னை விடுவிப்பேன். கைத்தட்டலாங்க. கர்த்தர் சொல்றாரு, டாக்டர் கிட்ட போறப்ப அப்படியே முகம் வாடலாம் போவோம், என்னாலும் தெரியலையே, அப்பா 2 சைடு வழியாக இருக்க, கட்டி வேற இருக்கு, டாக்டர் என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. வெளியில பார்த்தா நமக்கு பிபி அப்ப பார்த்தோம்னா 140 90 இருக்கும், 150 100 இருக்கும். உள்ள போய் அப்பா டாக்டர் பார்க்கும்போதே பல்ஸ் எல்லாம் அவருக்கே நமக்கு தெரியும், பல்ஸ் அப்படியே நடுங்கும், டாக்டரால ஃபீல் பண்ண முடியும். டாக்டர் ஒண்ணுமே இல்லமான்னு சொல்லிட்டா அப்படியே பிபி நார்மலுக்கு வரும் பாருங்க, அப்படியே பிபி பல்ஸ் நார்மலுக்கு வரும். வெளியில முகம் உள்ள போகும்போது அப்படியே மொட்டு மாதிரி போவோம், வெளியில வரும்போது மலர்ந்து வருவோம். டாக்டர் சொல்லிட்டாங்க ஒண்ணுமே இல்லையா, பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, டாக்டர் சொல்லிட்டாரு. இயேசு சொல்றாரு உன்னை விடுவிப்பேன்னு. அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க, சொல்லுங்க சார்,
சீக்கிரத்தில் ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபாஸ்ட் அடுத்து ஒரு 11:30 முடிச்சு ஆத்மாவே கர்த்தரை சொல்லி சொன்னார்னா போய் நான் குக்கர்லாம் வச்சு சமைக்கணும், வேற நல்லா இருக்கும். நீங்களும் வேற ஊழியத்துக்கு வெளில போறீங்க, கொஞ்சம் சீக்கிரமா 11:30 காலையோட முடிச்சிடலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாரம் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை, உன்னை நெருக்கத்தில் இருந்து எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உன்னை விடுவிப்பேன் என்று பேசுகிறார். அல்லேலூயா. எந்த நெருக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்க? பண நெருக்கமா, அல்லது மனசுல நெருக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா, அல்லது இட நெருக்கடியா, இல்ல வியாதி நெருக்கமா, கடன் பிரச்சனையா, வறுமையா, எந்த நெருக்கத்துல வந்தாலும் ஆண்டு சொல்லுகிறார், உன்னை எல்லா நெருக்கத்தில் இருந்து விடுவிப்பேன், எல்லா நெருக்கத்தில் இருந்து விடுவிப்பேன். வீடு கட்ட கூட, வாடகை கட்ட கூட கையில காசு இல்லை, நகையெல்லாம் அடகுல இருக்கு. ஆண்டு இன்னைக்கு உங்களோட என்னோடு பேசுகிறார். எல்லா நெருக்கத்தில் இருந்து, ஒரு நெருக்கம் 2 நெருக்கம் இல்ல. பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, நான் எப்பக்கம் என்ன செய்யறேன், எப்பக்கமும் நெருக்கம், நானா பக்கமும் நெருக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட என்னோடு பேசுகிறார், எல்லா நெருக்கத்தில் இருந்து உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போகட்டும், நெருக்கம் ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில வருது? கர்த்தரை தேடுகிற பிள்ளையின் வாழ்க்கையில ஏன் நெருக்கம் வருது? 3 காரணத்தினால் நெருக்கம் வரும். 1, நம்ம செய்கிற பாவத்தினால் நெருக்கம் வரும். நம்ம செய்கிற பாவத்தினால என்ன வரும்? நெருக்கப்படுவோம், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். 2வது, பிசாசின் போராட்டத்தினால என்ன வரும்? நெருக்கம் வரும். அல்லேலூயா. 3வது, தெய்வமே நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக, நம்மளை மகிமைப்படுத்தும்படியாக, நம்மளை உயர்த்தும்படியாக தேவனே சில நெருக்கத்தை அனுமதிப்பார். அல்லேலூயா. 3 விதங்களில் நெருக்கம்: பாவத்தினால் நெருக்கம், பிசாசினால் நெருக்கம், தேவனுடைய நாம மகிமைக்கென்று நெருக்கம். அல்லேலூயா. அதான் நம்ம உணர்ந்து கொள்ளணும். நமக்கு ஒரு நெருக்கம் வருதா, உடனே அப்படியே தேவ சமூகத்துல அமர்ந்து அதை ரியலைஸ் பண்ணணும். எதனால நெருக்கம்? ஏதோ பாவம் செஞ்சுட்டேனோ அப்படி சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து பாவம் இல்லை, நான் சரியாய் ஓடிட்டு இருக்கேன், அடுத்து இது பிசாசினால வருகிற நெருக்கமா ரியலைஸ் பண்ணணும். அடுத்து பார்க்கணும், பிசாசினாலே இல்ல, பாவத்தினாலே இல்லைன்னு தெரிஞ்சுச்சுன்னா தேவனுடைய நாம மகிமைக்கென்ற அந்த நெருக்கத்தை தேவனாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் என் தேவன் எல்லா நெருக்கத்தில் இருந்தும் நம்மை விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10:18 வாசிங்க. எரேமியா 10:18. அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கத்தை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கண்டு உணரணும். ஏன் இந்த நெருக்கம் பாவத்தினால வந்துச்சு, அந்த நெருக்கம் உணரணும், ரியலைஸ் பண்ணணும். பிசாசினால வருகிறது அந்த நெருக்கம், எதனால அந்த நெருக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டு உணரும்படியாக தேவன் எதை அனுமதிக்கிறாரு சொல்லுங்க? அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பண காரியங்கள் நெருக்கம் வருதா? உணரணும். ஏன் நம்ம சரியா கர்த்தருக்கு தசமபாகம் தரமோ? ஏன் பணத்துல நெருக்கம் வருகிறது? உணரணும், கண்டு உணரணும். அதற்காக ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாரு? நெருக்கத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு என்னத்தை உண்டாக்குவேன்? நெருக்கத்தை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தரே நமக்கு என்னத்தை உண்டாக்குறாரு? நெருக்கத்தை உண்டாக்குறார். ஏன்? நம்ம உணர்ந்து சீர்படும்படியாக. எதற்கு? நம்ம உணர்ந்து சீர்படும்படியாக சில நெருக்கங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம நெருக்கத்துல புரிந்து கொள்ளணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல நெருக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம நெருக்கப்படும் போது யாரு நெருக்கப்படுறா சொல்லுங்க? நம்மளோடு தேவனும் நெருக்கப்படுகிறார். உணர்ந்து கொள்ளுங்க. நான் மட்டும்தான் நெருக்கத்துல தனித்து விடப்பட்டிருக்கிறேனே, தவிக்கிறேனே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நீங்க உண்மையாய் தேவனை தேடுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால், நம்ம நெருக்கப்படுகிற எல்லா காலகட்டத்துல யாரு நெருக்கப்படுறா? தெய்வமும் நம்மளோடு நெருக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்ச முகமா கேளுங்க. அல்லேலூயா. யோசேப்பு எங்க இருந்தாரு? யோசேப்பு ஒரு தவறு செய்யல. எங்க இருந்தார் ஐயா? சிறைச்சாலையில் இருந்தாரு. வேதம் என்ன சொல்லுது? யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நெருக்கத்தை அனுபவிக்கும் போது நீங்க மட்டும் தனியா இல்ல, இயேசு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நெருக்கப்படுகிற
இருக்கிறோம். அதே போலதான் இயேசு மகாராஜாவும் நம்ம நெருக்கப்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவும் நெருக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலகட்டத்தில் மனிதனுடைய அன்பெல்லாம் நம்மளை விட்டு விலகிறோம், உறவுகள் எல்லாம் நம்மளை விட்டு தூரமா போயிடும். ஆனா நம்மளை உண்டாக்கின தேவன், நம்மளை தெரிந்து கொண்ட தேவன், நமக்காக உயிர் கொடுத்த தேவன் எல்லா நெருக்கத்தையும் நம்மளோடு இருந்து நம்மளை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆற்றி தேற்றி காயங்களை கட்டி அதிலிருந்து வெளியில கொண்டு வந்து நம்மளை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, நெருக்கத்தின் நேரத்தில் நான் மட்டும் தான் கஷ்டப்பட நினைக்காதீங்க, உங்களோடு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒன்று புரிந்து கொள்ளணும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:11 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. நன்மை அடைவார்கள் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும், உன்னுடைய நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். மூன்றாவது என்ன புரிந்து கொள்ளணும்? நெருக்கத்து நேரத்துல தேவன் நமக்கு என்ன செய்வாரா? சகாயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கம் ஏன் வருதுன்னு ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ளணும். நெருக்கத்தின் நேரத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 சத்தியம். ஒன்று, இந்த நெருக்கம் நம்ம உணரும்படியாக தேவன் அனுமதிக்கிறார். இரண்டாவது, நம்முடைய நெருக்கத்துல இயேசு மகாராஜாவும் நெருக்கப்படுகிறார். மூன்றாவது, நம்முடைய நெருக்கத்தின் காலத்துல தேவனே நமக்கு எதிர்பட்டு சகாயம் செய்து அதிலிருந்து விடுதலை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தியானிக்கும்படியா எதை தியானிக்க போறோம் தெரியுங்களா? நம்முடைய நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கி வெளியில கொண்டு வர நாம் என்ன செய்யணும்னு தியானிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அனுபவிக்கிற எல்லா நெருக்கத்தில் இருந்து தெய்வம் நம்மளை விடுதலை ஆக்கி வெளியில கொண்டு வந்து நம்மளை மகிமைப்படுத்தணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு 3 காரியங்களை தியானிக்க போறோம். அல்லேலூயா. முதலாவது, நம்மளை தேவன் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்க என்ன செய்யணும் தெரியுங்களா? சங்கீதம் 81:7 வாசிங்க. சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். நெருக்கத்துல நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாதான் நமக்கு விடுதலை. அல்லேலூயா. நெருக்கத்தை ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய நெருக்கத்துல நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய், நான் உன்னை என்ன செஞ்சேன்? இங்க கேள்வி கவனிங்க. நெருக்கத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய், நான் உன்னை என்ன செஞ்சேன்? நெருக்கத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய், நான் உனக்கு என்ன செஞ்சேன்? அப்ப நெருக்கத்தில் இருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வரணும்னா நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிடணும், ஜெபிக்கணும், அவரை தேடணும். ஜெபம் இல்லாமல் தேவன் நம்மளை வெளியில கொண்டு வரவே மாட்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிடாம நமக்கு நெருக்கத்திலிருந்து விடுதலையே கிடையாது. கர்த்தரை தேடாமல் நம்மளை தேவன் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியில கொண்டு வரவே மாட்டான். நம்முடைய நெருக்கத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வரணும்னா நம்ம கர்த்தரை தேடணும், நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி ஜெபம் செய்யணும். அவரை நோக்கி ஜெபம் செய்யும் போதுதான் தேவன் நம்மளை நெருக்கத்தில் இருந்து விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபம் இல்லாத பட்சத்துல நமக்கு விடுதலையே கிடையாது. புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை தேடாத பட்சத்துல நமக்கு ஜெயமே கிடையாது. ஏன் எனக்கு நெருக்கம்? ஏன் எனக்கு போராட்டம்? ஏன் எனக்கு மட்டும்தான் உபத்திரவமா? நான் மட்டும்தான் அவ்வளவு பாடுகளை கடந்து வரணும்னு நீங்க கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், விடுதலையே காண முடியாது. நெருக்கத்தின் நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாதான் தேவன் உங்களை விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார், தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் இல்லாத பட்சத்துல சாதாரண ஒரு சின்ன நெருக்கத்தில் இருந்து கூட வெளியில வரவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 1-2 வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னுடைய நெருக்கத்தில் இப்ப யோனாவுக்கு ஏன் நெருக்கம்? இப்ப யோனா ஏன் மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாரு? ஏன் யோனா மீன் வயிற்றுக்குள்ள போனார்? யோனா கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தான், கர்த்தருடைய வழியை விட்டு விலகி நடந்தான். ஆகையால் தேவன் யோனாவின் வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதை கண்டு உணரணும். ஏன் நம்ம மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறோம்? உணரணும். யோனா நம்ம செய்த தவறுனால், நம் கர்த்தருடைய வார்த்தையை மீறினபடினால், கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகினபடினால் இன்னைக்கு மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருக்கிறார். உணர்ந்து இருப்பார். உணர்ந்து அடுத்து என்ன செய்கிறார்? யோனா என்ன செஞ்சாரு? என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எங்க இருந்து கூப்பிடுறாரு பையோ?
இப்ப எங்க நம்மள மாதிரி வெளியில இருந்து கூப்பிடுறாரா? இல்ல, மீன் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டு, என்ன விட்டாரா? கூக்குரலிட்டு நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. தேவ ஜனமே நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நெருக்கத்திலிருந்து வெளியில வர ஒரே வழி கர்த்தரை நோக்கி கூக்குரல் இடுகிறது தான், கர்த்தரை நோக்கி சத்தம் இடுகிறது தான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது தான். மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறார் யோனா, மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அல்லேலூயா. மீன் வயிற்றுல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் என்ன செஞ்சார்? அவருக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து, அவர் எப்படி ஃபீல் பண்றார்? மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறத, மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறத எப்படி ஃபீல் பண்றாரு? பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டு, கூக்குரலிடணும். நீர் என் சத்தத்தை கேட்டு, கர்த்தர் என்ன செஞ்சாரா? யோனாவின் சத்தத்தை கேட்டு, ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் யோனாவை அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியிலே கொண்டு வந்தார். அல்லேலூயா. விடுதலையாகவே முடியாத சூழ்நிலையில மீனுக்கு தேவன் கடலின் ஆழத்துல இருக்கு மீன், அந்த கடலின் ஆழத்துல மீன் வயிற்றுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டான், கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டான். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 22:7 வாசிங்க. 2 சாமுவேல் 22:7 கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க, நல்லா இருக்கும். 2 சாமுவேல் 22:7. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு, அபயமிட்டு, அபயமிட்டு. அங்க பார்த்தோம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, யோனாவை பார்த்தோம் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டு. தாவீது சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு, அபயமிட்டு. உடைய நெருக்கத்தின் நிலைமையை அறிந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அபயமிட்டாராம், கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டாராம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். கர்த்தர் அந்த ஜெபத்தெல்லாம் கேட்டார். இல்ல என்ன செஞ்சாராம்? விடுதலையாக்கி வெளியில கொண்டு வந்து மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. நீங்களும் ஒரு பிரச்சனை நேரத்துல கர்த்தரை நோக்கி கூக்குரலிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி அபயமிடுங்க. என்னால முடியல ஆண்டவரே, ஆண்டவரே என்னால இந்த பிரச்சனையை தாங்க முடியல, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு பலன் இல்ல, இயேசுவே ப்ளீஸ் கெஞ்சுங்க. இயேசுவை நோக்கி கர்த்தர் இரக்கங்களின் தேவன் உங்கள் கெஞ்சுதலுக்கு இறங்கி உங்களை விடுதலையாக்கி வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாதான் கர்த்தர் விடுதலையாக்குவார். கர்த்தரை நோக்கி கூப்பிடலன்னா தேவன் என்ன செய்ய மாட்டாரு? விடுதலை ஆக்கவே மாட்டார். வாசிக்கலாம் இது சம்பந்தமான ஒரு காரியத்தை. 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை 2வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 14:2. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆசா ராஜாவாக இருக்கிறான். அந்த ஆசா கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கிறானா? நன்மையும் செம்மையுமானதை செய்கிறான். இங்க கூட யோனா தப்பு பண்ணிட்டாரு, அதனால நெருக்கம். ஆனா ஆசா ராஜா என்ன செய்யல? எந்த தவறும் செய்யல. கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாய் நடக்கிறான். இவன் வாழ்க்கையில ஒரு நெருக்கம். என்ன நெருக்கம் அது? 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் ஜனங்களோடு சேர்ந்து யுத்தம் பண்ண வருகிறான், யுத்தம் பண்ண வருகிறான். ஆசா கையின் கீழே 5,80,000 போர் வீரர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா எதிரியின் ராணுவத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க? 10 லட்சம் பேர் இருக்காங்க. நெருக்கம். ஆசா ராஜாவுக்கு ஒரு நெருக்கம். என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே ஆசா என்ன செஞ்சார் தெரியுங்களா? வாசிக்கலாம். என்ன செஞ்சார்? 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என்ன செஞ்சிட்டார் ஆசா? ஆண்டவரே எனக்கு பலன் இல்ல, என் கையில இருக்கிற ராணுவம் 5,80,000 பேர் தான் இருக்காங்க. ஆனா எங்களோட யுத்தம் செய்ய வந்திருக்கிற ராணுவமோ 10 லட்சம் பேர், பெரிய பெண் கூட்டமா வந்திருக்காங்க. எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே, நீங்க தான் இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரை நோக்கி விண்ணப்பம்
விண்ணப்பம் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தது என்ன? 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆசா ஜெபித்தார். அப்பொழுது ஆசா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். பலன் இல்ல ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, துணை செய்யுங்க ஆண்டவரே, இந்த நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார். அப்பொழுது என்ன நடந்தது? கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஹalleluya, ஹalleluya. ஒரு மனிதனுடைய ஜெபம் 10 லட்சம் பேரை துரத்தி அடிச்சது. ஹalleluya. ஒரு மனிதனுடைய ஜெபம் பரலோகத்தை செயல்பட வைத்தது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அப்பொழுது ஆசாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசாவுக்கு முன்பாக எதிரிட்டு வந்த 10 லட்சம் எத்தியோப்பியரை ஓடி போக பண்ணினார். அது மட்டும் இல்ல, 13வது வசனம் சொல்லுது, ஓடி போன எத்தியோப்பியர்கள் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. அதன் பிறகு வேதம் சொல்லுது, ஆசா ராஜாவுடைய சேனைக்கு முன்பாக 10 லட்சம் பேர் நொறுங்கி விழுந்தார்கள். அல்லேலூயா. பிரச்சனை நொறுங்கி விழுந்துமா? ஒரு திராணிக்கு மேல நெருக்கப்படுறீங்களா? இது எங்க மிஞ்சின பாரமா இருக்கு, திராணிக்கு மேல நான் பாடல் வைக்கிறது போல நான் ஃபீல் பண்றேன். எல்லா பிரச்சனை முறிந்து விழ, பிரச்சனைகள் உங்க குடும்பத்தை விட்டு ஓடி போக, பிரச்சனைகள் நொறுங்கி விழணும். கர்த்தரை நோக்கி கூக்குறேன், கர்த்தரை நோக்கி ஜெபிக்காம ஒண்ணு நடக்காது. அல்லேலூயா. ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் செயல்பட்டு ஓடி போக பண்ணினார். ஓடி போனவர்கள் திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். முறிந்து விழுந்த அவர்களை நொறுங்கி போக பண்ணினார். அல்லேலூயா. எவ்வளவாய் செயல்படுகிற தேவன் அவர். அல்லேலூயா. இதே ஆசா ராஜா பிந்திய நாட்கள் என்ன பண்ணார் தெரியுங்களா? பிந்திய நாட்கள் என்ன செஞ்சார் தெரியுங்களா? இதே ஆசாவுக்கு பிந்திய நாட்கள்ல ஒரு பாவம் செஞ்சிட்டான், கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டான். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு என்ன செஞ்சிட்டார் தெரியுங்களா? வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 16:12 வாசிங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே, ஆசா ராஜா அரசாண்ட 39ஆம் வருடத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். யாருங்க இந்த ஆசா? யார் இந்த ஆசா? ஆரம்ப நாட்கள்ல எத்தியோப்பியர்களுக்கு எதிராக வந்தபோது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பெரிய நெருக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்ச ஆசா இப்ப தவறு செஞ்சிட்டாரு. ஆண்டவர் அவரை சிக்ஷிக்கிறார், வியாதி என்ற சிக்ஷையை கொடுக்கிறார். அந்த வியாதி மிகவும் உக்கிரமா இருக்கிறது. ஆனா அந்த வியாதி நேரத்துல அவன் யாரை தேடல? யாரை தேடல? யாரை தேடினா? இதைத்தான் நீங்களும் நானும் செய்யணும். வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வந்தா உடனே மனித உதவியை நாடுகிறோம். எங்க அண்ணன் எனக்கு உதவி செய்வாரு, எங்க அக்கா எனக்கு உதவி செய்வா, எங்க அக்கா நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறா, எங்க அக்கா எனக்கு உதவி செய்வா, என் தம்பி நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறா, என் தம்பி எனக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். எங்க சித்தப்பா எப்படி இருக்காரு? எங்க சித்தப்பா எப்படி இருக்காரு? நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாரு. நான் போய் அவர்கிட்ட உதவி கேட்டா எங்க சித்தப்பா எனக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வாரு. இந்த ஆசாவை போலதான் நீங்களும் நானும் நெருக்கத்தின் நேரத்துல கர்த்தரை தேடாமல் யாரை தேடுறோம்? கர்த்தர் கண்டு விசாலப்படுகிறான். கர்த்தரை கண்டு என்ன செய்கிறான்? என் மகளுக்கு நான் அனுமதிச்சிருக்கிறேன், என் மகனுக்கு நான் அனுமதிச்சிருக்கிறேன், இந்த போராட்டத்தை, இந்த நெருக்கத்தை நான் அனுமதிச்சிருக்கிறேன், இதை உணர்ந்தாச்சு என்னை நோக்கி பார்ப்பான்னு நான் அனுமதிச்சிருக்கிறேன். ஆனா இந்த நேரத்திலையும் என் மகன், இந்த நேரத்திலையும் என் மகன் என்ன தேடாம மனித உதவியை நாடுகிறானே என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. இதே ஆசா ஆரம்ப நாட்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பெரிய அற்புதத்தை அடைந்தார். ஆனா பிந்திய நாட்கள நெருக்கத்தை யார கூப்பிடல? யார கூப்பிடல? அந்த இதற்கு ஏதோ வசனம் தெளிவாய் சொல்லுது, அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, கர்த்தரை அல்ல டாக்டர்களையே தேடினான், பரிகாரிகளையே தேடினான். அல்லேலூயா. ஆண்டவர் 2 வருடம் வெயிட் பண்ணார். ஆனா எத்தனை வருடம் வெயிட் பண்ணாரு? ஆசா என்ன செஞ்சிருவான்? என்னை நோக்கி கூப்பிட்டுருவான். ஆசா என்னை நோக்கி கூப்பிட்டுருவான். ஆசா என்னை நோக்கி கூப்பிட்டுருவான். எத்தனை வருடம் காலம் கொடுத்தாரு? 2 வருடம் காலம் கொடுத்தாரு. ஆனா ஆசா என்ன செய்யல? நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடாம இன்னும் பெரிய டாக்டர், இன்னும் பெரிய டாக்டர், இன்னும் பெரிய டாக்டர்களே தேடினான். நடந்தது என்ன? 13 வாசிங்க. ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் வியாதி வந்தது. 39. இப்ப எத்தனாவது வருஷம்? எத்தனை வருஷம் கர்த்தர் வெயிட் பண்ணி இருக்கிறாரு?
என் மகனுடைய நெருக்கத்துல என் மகள் என்னை நோக்கி கூப்பிடுவான். என் மகனுடைய நெருக்கத்துல என் மகன் என்னை நோக்கி கூப்பிடுவான். 2 வருஷம் காலம் கொடுத்தார். ஆனா என்ன செஞ்சான் அவன்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடவே இல்லை. என்ன வந்தது? 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தார். மரித்து போயிருந்தான். ஹல்லேலூயா. ஆசா கர்த்தரை நோக்கி ஃபர்ஸ்ட் கூப்பிட்டா விடுதலையாக்குனாரே, பின்னாடி கூப்பிடல. என்ன ஜெபம் இல்லாமல் விடுதலையே கிடையாது. 2வது தெய்வம் நம்மளை நெருக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வரணும். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? யோபு புஸ்தகம் 13:15 வாசிங்க. யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். 2வது தேவன் நம்மளை நெருக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை 100% நம்பணும். ஹல்லேலூயா. 100% இயேசுவை என்ன செய்யணும்? நிச்சயமாய் கர்த்தர் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வருவார் என்று சூழ்நிலையை பார்க்காம இயேசுவை நம்பும் பொழுது நிச்சயமாய் கர்த்தரோட என்ன செஞ்சிருவாரு? விடுதலையாக்கி வெளியில கொண்டு வந்துருவார். யோபுவோட வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். யோபுவை தேவன் நல்லா ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஒரே நாள்ல எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போனான். பெரிய கோடீஸ்வரன் யோபு, பெரிய ஐஸ்வர்யவான் யோபு, கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பேர் பெற்றவர் யோபு. அந்த யோபுவோட பிளஸிங் ஒரே நாள்ல 24 ஹவர்ஸ்ல எல்லா பிளஸிங்கையும் இழந்து, சரீரத்துல ஆரோக்கியத்தையும் இழந்து, ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு, மனைவியின் அன்பை இழந்து, 10 பிள்ளைகளை இழந்து, தனக்குரிய மதிப்பு மரியாதையை இழந்து, நண்பர்களுடைய அன்பையும் இழந்து நடு தெருவுல வந்துட்டார். அந்த யோபு என்ன சொல்றாரு? ஆண்டவரை பார்த்து அந்த யோபு இந்த நெருக்கத்தின் நேரத்துல என்ன சொல்றாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை நான் என்ன செய்வேன்? இந்த வார்த்தை சொல்லும்போது தெய்வத்துல உள்ள எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? நினைச்சு பாருங்க. தெய்வத்துல உள்ள எப்படி இருக்கும் சொல்லுங்க. மிகுந்த சந்தோஷம். இவ்வளோ யோபு சோதிச்சாச்சு, இவ்வளோ நெருக்கத்துல இருக்கிறான். ஆரோக்கியமே சரீரத்துல ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான். நடு ரோட்டுக்கு வந்து குப்பை மேட்ல நிக்கிறான். அவன் சொல்றான், தெய்வம் என்னை கொன்று போட்டாலும் சரி நான் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானே எந்த அளவுக்கு தெய்வத்தை நம்புறோம்? எந்த அளவுக்கு தெய்வத்தை நம்புறோம்? சரியாதான ஜெபம் பண்றேன், சரியாதான பைபிள் ரீட் பண்ணேன், சரியாதான ஆராதனைக்கு போறேன், சரியாதான தசமமாக தரேன், ஏன் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பாடு, ஏன் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு நெருக்கம்னு நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்து கொண்டு கிடக்கிறோம். எவ்வளவு பிளஸிங் ஆண்டு காலத்துல பெற்றிருக்கிறோம், எவ்வளவு நன்மைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சின்ன ஒரு சோதனை, சின்ன ஒரு நெருக்கம், சின்ன ஒரு பாடு வரும்பொழுது யோபுவை போல கர்த்தரை நம்ப வேண்டிய நம்ம, யோபுவை போல கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டிய நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து என்ன செஞ்சாங்க? அழிந்தே போயிட்டாங்க. ஆனா யோபு சொல்ற அந்த நெருக்கத்தின் நேரத்துல தேவன் அவன் சந்தேகப்படவே இல்லை. தேவன் மேல் வைத்த அன்பை அவன் சந்தேகப்படவே இல்லை. கர்த்தருக்கு சொல்றோம், 100% கர்த்தரை நம்பினான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு அவன் நம்பினான். அடுத்தவன் என்ன சொல்ல தெரியுங்களா? வாசிக்கலாம். யோபு 23:10 வாசிங்க. யோபு 23:10 சீக்கிரமா வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் போகிற வழியை என் தேவன் அறிவார். கடந்து போற பாத்தீங்களா? 10 பிள்ளை இழந்து தவிக்கிறேனே, என் தேவன் அறிவான். என் மனைவியோட அன்பை இழந்து, சரீரத்துல ஆரோக்கியத்தை இழந்து, ஓட்ட வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேனே, அதை என் தேவன் அறிவான். நான் கடந்து போற பிள்ளையை இழந்து கடந்து போகிறேனே, ஆசீர்வாதத்தை இழந்து தவியாய் தவிக்கிறேனே, நான் கடந்து வருகிற பாட யார் அறியறாங்களோ அறியலையோ தேவன் அறிவார். ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, நான் போகும் வழியை என் தேவன் அறிவார். நான் கடந்து போகிற அந்த நெருக்கத்தின் வழியை, நான் கடந்து போகிற அந்த உபத்திரவத்தின் வழியை, நான் பாட அனுபவிக்கிற அந்த வேதனையை என் தேவன் அறிவார். என் கணவன் அறியல, என் மனைவி அறியல, நான் நேசிக்கிற ஃப்ரெண்ட் அறியல, என் பெற்றெடுத்த பிள்ளையும் அறியல, ஆனா உன்னை உண்டாக்கின தேவன் அறிகிறார் நீ கடந்து போகிற வழியை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் போகும் வழியை என் தேவன் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக நினைக்கிறேன். அவர் இப்ப என்னை நினைச்சிட்டு இருக்காரு, நெருக்கத்தை கொடுத்து சோதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னை போல பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா. 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 பிரகாசிக்கிறா பிரகாசிக்கலையா? பிரகாசிக்கிறா பிரகாசிக்கலையா?
அவர் அறிக்கை செய்த பிரகாரம் அடுத்தவர் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்ம என்ன சொன்னோம், ஆண்டுக்கு கண்ணு இல்லையா, அந்த ஆண்டுக்கு கண்ணு இல்லையா, நீங்களும் நானும் கேட்போம். ஆனா யோபு சொல்றார், இவ்வளவு உபத்திரவத்தை, இவ்வளவு நெருக்கத்தை, இவ்வளவு பாடுகள் அனுபவத்தை யோபு சொல்றார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் நான் போகிற வழியை அறிவார், அவர் என்னை சோதித்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின் ஒரு காலம் இருக்கு என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு 42:12 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும், முன்னே இருந்தது 10 பிள்ளைகள், பின்னாடி 20 பிள்ளைகள். அல்லேலூயா. பரலோகத்துல 10, பூமியில 10. அல்லேலூயா. முன்னாடி இருந்தது 7000 ஒட்டகம், பிந்திய நாட்கள் 10000. அல்லேலூயா. தேவன் யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமையை 2 மடங்காய் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அதன் பிறகு யோபு நிறைய நாட்கள் நீடித்து வாழ்ந்து 4 ஜெனரேஷனை பார்க்க தேவன் அவருக்கு அனுக்கிரகம் செய்தார். அதன் பிறகு யோபு சாகுற வரைக்கும் நெருக்கமே கிடையாது, சாகுற வரைக்கும் யோபுக்கு அதன் பிறகு நெருக்கமே கிடையாது. யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமையை தேவன் 2 மடங்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அவர்களை கொன்று போட்டாலும் நெருக்கத்தில் சொன்னோம், அவர்களை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா. உபத்திரவத்தின் நேரத்தில் ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க. ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இவ்வளவு பாடு, ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை, எனக்கு மட்டும்தான் அவங்களாம் நல்லா இருக்காங்களே, இவங்களாம் நல்லா இருக்காங்களே, இவங்களாம் நல்லா இருக்காங்களே, ஆண்டவரை தேடாதவங்களாம் சுகிட்டு இருக்காங்களே, ஆண்டவரை தேடாதவங்களாம் சந்தோஷமா இருக்காங்களே, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு நெருக்கம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பாடு? தேவனுடைய அன்பை, தேவனுடைய வல்லமையை சந்தேகப்படுத்தாதீங்க. யோபுவை போல 100% அன்புங்க. இது கர்த்தர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நெருக்கம் நன்மைக்கு ஏதுவாக, இந்த பாடு நன்மைக்கு ஏதுவாக. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாடு வந்தாலும் நான் உங்களை நம்புவேன், என்னை விடுதலையாக்குவீங்க. ஆண்டவரே இவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நான் உங்களை நம்புவேன், என்னை விடுதலையாக்குவீங்க, நிச்சயமாய் விடுதலையாக்குவீங்க, விடுதலையாக்குவீங்கன்னு சொல்லி இயேசுவை நம்புங்க, நம்பிக்கையை அறிக்கை செய்யுங்க. கர்த்தரை பார்ப்பார், நான் போகும் வழியை என் தேவன் அறிவார், அவர்களை சோதித்த பின் நான் பொன்னை போல பிரகாசிப்பேன் சொன்னார். பொன்னை போலவே பிரகாசித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு யோபுக்கு நம்ம யாருன்னு தெரியாது, இன்னைக்கு நம்ம யோபுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே 100% கர்த்தரை நம்புங்க. மாமியார் சாட்சி சொன்னாங்களே, அவங்க தம்பி 2 காலமே எடுக்கணும்னு விஜயத்துல எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. ஹாஸ்டலும் போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க, 2 காலமே எடுக்கணும். நாங்க போய் பார்க்கும்போது கூட ஒரு காலில் அந்த விரல் அப்படியே புதப்புதல் கூண்டு இருக்கதான் செய்தது. அந்த விரையை எடுத்துருவாங்கன்னு கூட எனக்கு சொன்னாங்க, காலே எடுக்கணும் அப்படின்னா விரையாச்சும் எடுக்கவே நிலமா வரும்னு சொன்னாங்களாம். அங்கேயும் டாக்டர்ஸ் மெட்ராஸையும் பார்த்தா நேரே டாக்டர்ஸ் 2 காலையும் எடுக்கணும்னு சொன்னாங்க. கத்திற்கு அவங்க மாணவி கருத்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. என் கணவன் பாவம் செய்தது மெய்தான், என் கணவன் சம்பாதித்த காசுல தவறான வழியில் வந்ததுதான் ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கீங்களே, பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தார், எல்லா அநியாயத்தையும் நீக்கி எங்களை சுத்திகரிப்பதற்கு நீ நீதி உள்ள தேவன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, அறிக்கை செய்கிற என் கணவனுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, என் கணவனுடைய பாவத்தை மன்னிங்கன்னு இரவு முழுவதுமாய் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணலாம். அடுத்த நாள் டெஸ்ட் பண்ண வந்த டாக்டர் சொன்னாராம், காலில் இருக்கிற எலும்புல உயிர் இருந்து நல்ல சுகத்தோடு கிடக்கும். நாங்க போய் பார்க்கும்போது ஆள் வீட்டே இல்லை, வாக்கிங் போயிருந்தாரு சர்ச்சைக்கு. ஆபரேஷன் ஆகி டாக்டர் வாக்கிங் போக சொன்னாராம். அவர் வாக்கிங் எங்க போறாரு தெரியுங்களா? அவருடைய சர்ச்சைக்கு காலையில போய் ஜெபிச்சுட்டு வராராம், மாலையில போய் ஜெபிச்சுட்டு வராராம். உயிருள்ள சாட்சியாக தேவன் இடத்துல இருக்கிறார். 100% கத்திரம் கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். லட்சத்துல ஒருத்தருக்கு வர வேண்டிய வியாதி உங்களுக்கு வந்திருக்கு, நீங்களே பிழைக்க முடியாது, நீங்களே குழந்தை பெற்றுக்கிற தகுதியை எழுதிட்டீங்க. நானும் ஆண்டவரை நோக்கி எழுதுறேன், லட்சம் பேருக்கு நடக்காத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு நடந்திருக்குன்னு சொன்னாலவா பெருமை, லட்சத்துல ஒருத்தருக்கு வர வேண்டிய வியாதியா எனக்கு வரணும் ஆண்டவரே. ஆண்டவரேன்னு சொல்லி நானும் கதங்க, இன்னைக்கு லட்சத்துல ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய அதிசயம் நான் என் வாழ்க்கையில செய்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யாத அதிசயத்தை செய்யும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று யாத்திராகமம் 34:10 என் தேவன் சொன்னபடியே அதே வியாதிகள் பயாலஜி டிசீஸ் கம்ப்ளீட்டா தேவன் வேரோட பிடிக்கி இதயத்தை விட்டு
எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் நடுவில் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் நானும் கணவனும் கர்த்தரை நம்பினதுதான். நெருக்கத்திலே ஜபத்தை நிறுத்தலாம் ஞாபகம் இல்லை. 2 முறை என் மனநிலை பாதிக்கப்பட்டது. 2 முறை என் மனநிலை பாதிக்கப்பட்டது. புலம்பினே, அழுது, பயங்கர போராட்டம் தான். ஆனா என் தேவன் எல்லா நெருக்கத்தில் இருந்தும் நீங்களாக்கி விடுவித்து இன்னைக்கு சாட்சியாய் எடுத்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போவோம் என்றால் சொல்லுங்க, ஆபத்து காலத்துல சோர்ந்து போயிட்டீங்கன்னா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 3:11 வாசிங்க. ஆமோஸ் 3:11. ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்று போக பண்ணுவான். உபத்திரவத்தின் நேரத்துல சத்துரு என்ன செய்வான்? உபத்திரவத்தின் நேரத்துல சொல்லுங்க, நம்முடைய பலத்தை அற்று போக பண்ணுவான். தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிற பாருங்க, அந்த நம்பிக்கை என்ன செய்வான்? சத்துரு அற்று போக பண்ணுவான். ஆண்டு உனக்கெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டான், உன்னுடைய கடினெல்லாம் துடைக்க மாட்டான், உனக்கெல்லாம் நன்மை செய்ய மாட்டான். நம்முடைய பலத்தை திருடுறது யாரு? தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை திருடுறது யாரு? நம்ம ஜெபத்தை திருடுறது யாரு? நம்ம வேத வாசிப்பை திருடுறது யாரு? சொல்லுங்க, சத்துரு. சத்துரு வந்து உன் பலத்தை உன்னில் இருந்து அற்று போக பண்ணுவான். அப்பொழுது உன் அரமனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சத்துரு தான் நம்ம என்ன செய்யறான்? நம்முடைய பலத்தை நெருக்கத்தின் நேரத்துல சத்துரு என்ன செய்யறான்? நம்முடைய பலத்தை அற்று போக பண்ணுகிறான். நமக்கெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டான், திருடுகிறான். அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா முழு அரண்மனை என்ன செஞ்சிருவான்? அவன் கொள்ளையடித்து விடுவான். அதனால ஆபத்து காலத்துல சத்துருவுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. சத்துரு சந்தோஷப்படுற அளவுக்கு எந்த வார்த்தையும் பேசுறாதீங்க. போதும், நான் ஜெபித்தது போதும், நான் வேதம் வாசித்தது போதும், நாளை ஆராதனைக்கு போனது போதும்னு சொல்லி ஒருபோதும் சத்துருவுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, இடம் கொடுத்துடாதீங்க. சத்துருதான் உங்க வேலை திருடுறதுக்காக ஓடி வருவான். இடம் கொடுத்தீங்கன்னா எல்லா பிளஸிங்க திருடிட்டு போயிடுவான். ஆனா இடம் கொடுத்துடாதீங்க. யோபுவை போல கர்த்தரை 100% நம்புங்க. யோபுவின் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணின தேவன் நம்மையும் பிரகாசிக்க பண்ணுவார். எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்படுகிற தேவன் அவர். எல்லா நெருக்கத்திலும் நம்ம என்ன செய்கிற ஆண்டவர் நெருக்கப்படுகிறார். எல்லா நெருக்கத்திலும் நமக்கு சகாயம் செய்கிற தேவன் அவர். எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி வெளியில் கொண்டு வருகிற தேவன் அவர். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. யோனாவின் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம். ஆண்டவரை நோக்கி கூக்குரல் விட்டான். ஆண்டவர் யோனாவின் ஜெபத்தை கேட்டு மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் என்ன செஞ்சு கடல் ஆழத்துல இருந்த வருமானத்துல எதுல இருக்குமா அல்லது தொழில இருக்குமா? 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 வருமானத்துல எதுல இருக்குமா அல்லது தொழில நெருக்கமா? வருமானத்துல எதுல நெருக்கம்? உங்க குடும்பம் எந்த நெருக்கத்தை கடந்து வரீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூக்குரலிடுங்க, கர்த்தரை நோக்கி அபயம் விடுங்க. ஆண்டவரே, வாலிப வயதுல எவ்வளோ மாத்திரை சாப்பிடுறது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வாலிப வயதுல அழகாமே பராக்கிரமோட வேதனை சொல்லி இருக்கு. ஆண்டவரே, நான் எவ்வளோ மாத்திரை சாப்பிடுறது கேளுங்க. அவங்க நெருக்க என்ன? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க நெருக்க என்ன? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நான் வாழ்நாள் முழுவதும் எடுத்து வேண்டிக்கிறோமா? இல்ல ஆண்டவரே, எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவிப்பேன் ப்ராமிஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, உங்க நெருக்க கணவனால நெருக்கப்படுறீங்களா? கணவனால நெருக்கப்படுறீங்களா? மனைவியினால நெருக்கப்படுறீங்களா? மாமியாரால நெருக்கமா? மருமகளால நெருக்கமா? என்ன நெருக்கம்? எதனால நெருக்கம்? மேல அதிகாரிகளால நெருக்கப்படுறீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்க. யோனாவை மீன் வயிற்றிலிருந்தே வெளியில கொண்டு வந்த தேவன் அவர். மீனோட பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிடுறீங்க. கர்த்தரை விடுவித்தார்னு சொல்றாரு. உங்களுடைய வேதனை என்ன? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க நெருக்கம் என்ன? உங்க மனதின் நெருக்கம் என்ன? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சொல்லுங்க. இது நீங்க சொல்லுகிற நேரம், தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு விடுதலையாக்குற நேரம். சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்
கொண்டார். அதுபோல கர்த்தர் இருக்கிறார், பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். உங்க சார்பில் இயேசு இருக்கிறார், உங்களோட இயேசு இருக்கிறார். உங்க கண்ணீரை காணாமல் போகிற தேவன் அல்ல. நீங்க பாத்ரூம்ல கண்ணீர் வடிக்கிறீங்கல்ல, தேவன்ல கண்ணீர் வடிக்கிறீங்களே, எனக்கு மட்டும் இவ்வளோ வேதனை ஆகுது. நீங்க பாத்ரூம்ல வடிக்கிற கண்ணீரையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்க ட்ரெயின்ல கண்ணீர் வடிக்கிறீங்களே, நீங்க இதயத்திலிருந்து கண்ணீர் வடிக்கிறீங்களே, எனக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு வறுமை, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு தரத்துறோம், என் அக்கா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கையில எவ்வளவு பாடுறவர் உபத்திரவாடுவர். உங்க நெருக்கத்தை அறிக்கை விடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை இறுக பிடித்துக் கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. இந்த நேரம் தேவன் உங்களை விடுதலை ஆக்குற நேரம். உங்க நெருக்கத்திலிருந்து பண நெருக்கம், வேலை இல்லாத நெருக்கம், தேவன் விடுதலை ஆக்குற நேரம். தேவன் விடுதலை ஆக்குற நேரம். வியாதிகளால் நெருக்கப்பட்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களை விடுதலை ஆக்குற நேரம். தேவன் உங்களை விடுதலை ஆக்குற நேரம். நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களை விடுதலையாக சுவிசேஷம் அறிவிக்க முடியாம, ஆண்டவரே கைவிரதை குடைக்க முடியாம, ஆண்டவரே சத்தியத்தை சொல்ல முடியாமல் எவ்வளவோ நெருக்கப்படுகிறோம். உம்மை நோக்கி அபயம் விடுகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பா, தாவீதை விடுதலை ஆக்கினவரே, யோனாவை விடுதலை ஆக்கினவரே, ஆசாவை விடுதலை ஆக்கினவரே, யோபுவை விடுதலை ஆக்கினவரே, எங்களையும் விடுதலை ஆக்கி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படி செய்வதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.